ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க ஈஸியாக டோனட் நம்ம வீட்லேயே எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு வெறும் ப்ரெட் ஸ்லைசஸ் இருந்தால் போதுங்க. நம்ம வந்து சூப்பராக வீட்லேயே டோனட் செஞ்சு அசத்தலாங்க. இது மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதோட எட்ஜஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ப்ரெட் பேக்கெட் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து 7லேருந்து 8 டோனட் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. இப்படி ஒரே ஒரு எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டுங்க அந்த ப்ரெட்டை வந்து நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு டோனட்டு வந்து அழுத்துற மாதிரி ஒரு டோனட் ஷேப்பில் வந்து அந்த ப்ரெட் வந்து நமக்கு பால் மாதிரி கிடச்சிருங்க. ரொம்ப தண்ணியில் நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காதுங்க. அதனால் ஒரு எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக நினச்சிட்டு இது மாதிரி அழுத்தி அழுத்தி டோனட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நான் 4 ப்ரெட் ஸ்லைசஸை வந்து சேர்த்து பிடிச்சேங்க. உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணுமானா நீங்கள் 2 கூட வச்சு செய்யலாங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா வந்து கிறிஸ்பாக கிடைக்குங்க, தின்னாகவும் இருக்குங்க. நல்லா அது இன்னும் நல்லா இருக்குங்க. உங்களோட விஷ் தான் அது எப்படி செய்கிறோம். இப்போ வந்து நம்ம மேலே கோட்டிங்க்கு வந்து டோனட்க்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்கும் இல்லைங்களா, சாக்லேட் கோட்டிங். அதுக்கு வந்து நம்ம சாக்லேட்டை வாங்கி டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கிறோங்க. மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம டோனட்லாம் எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறப்போ பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ப்ரெட்டு உள்ள வரைக்கும் நல்ல மொறுன்னு வேகுங்க. இப்போ பாருங்கள், நம்ம டோனட் மேலே வந்து இந்த சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வந்து டெக்கரேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி டாப்பிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த டாப்பிங்ஸ் வந்து நம்ம கடையிலேயே ஈஸியாக சின்னதாக அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கலாங்க. இது நான் சில்வர் பால்ஸும் கலர் பால்ஸு அப்புறம் கொஞ்சம் சாக்கோ ஸ்ட்ரிப்ஸு இது மாதிரி வந்து போட்டிருக்குங்க. இது ஒயிட் சாக்லேட்டும் அதே மாதிரி டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணிவிட்டு அது மேலேயும் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க டோனட் மேலே இப்படி ஒரு கோட்டிங் கொடுத்துங்க. நீங்கள் வந்து என்ன டாப்பிங்ஸ் போடுறீங்களோ அது வந்து போட்டு வச்சுருங்க. சாயந்தரம் பசங்க வர்றப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டோனட் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சி நம்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இந்த வீக்கெண்டில் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்துங்க. வெறும் ப்ரெட்டில் தான் இந்த டோனட் நம்ம செஞ்சுருக்கோன்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் திக்காக ரவுண்ட் பால்ஸ் பிடிக்கிறத விட கொஞ்சம் தின்னாக போட்டு நல்ல பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட டோனட் மாதிரி கடையில் கிடைக்கிற டோனட் மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் பொரிச்சு வச்ச உடனே பசங்க அதே மாதிரி அவ்வளோ வந்து விருப்பமாக எடுத்து சாப்பிட்டாங்க. உடனே காலியாகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.